வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, நான் காலையில் கொஞ்சம் நேரமாகவே எழுந்துட்டேன். எழுந்த உடனே நம்ம பூஜை வேலை தாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் காலையில் எழுந்தாலே பூஜை வேலை தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் காலையில் நிலவாசலை திறந்ததுமே மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நான் கோலம் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக கோலம் போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய மழை வருது, அதுவும் எந்த நேரத்தில் வருதுன்னு தெரியல. மழை வர்றதுனால கோலம் போட்டுட்டு உருளியில் பூவெல்லாம் மாற்றி வச்சுட்டு 2 பக்கமும் விளக்கு வச்சேன். லெமன் கட் பண்ணி 2 பக்கம் குங்குமம் வச்சுருக்கேன். செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால ஆலம் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாங்க. இது எல்லாமே கண் திருஷ்டிக்காக தான். நமக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆலம் கரைச்சி வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆலத்தை 12 மணிக்கு மேலே கரைச்சி பெரியவங்க வெளியில் ஊற்றுவாங்க. அது பழக்கம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுமே வச்சுட்டு இதை வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டை சுற்றி வீட்டை திருஷ்டி எடுத்து நம்ம வெளியில் கொட்டிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமையிலே செஞ்சால் இன்னமுமே ரொம்ப நல்லதுங்க. வெளியில் வேலையெல்லாம் முடிஞ்சுது. மெயினாக துளசி மாடத்தில் விளக்கேற்றிட்டு நிலவாசலில் விளக்கு வச்சுட்டு நான் உள்ளே விளக்கேற்றுறதுக்காக வந்துட்டேன். நம்ம வீட்டில் பாபா இருக்கார் இல்லைங்களா, இந்த லைட்டு நான் நைட்டில் மட்டும்தான் போட்டு வைப்பேன். ஒரு 6 மணி 6:30 மணிக்கு மேலே நான் இதை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா அது பேட்ரி தான். அது அழகாக இருக்கார் பாருங்கள். நம்ம விநாயகருக்கும் நான் இங்கே விளக்கு வச்சேன். பட் அது அந்த மேட்டு மேலே வைக்கும்போது அந்த மேட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அகர்பத்தி மட்டும் அங்கே வச்சுருக்கேன் நான். இவர் தாங்க நான் சொன்ன திருநின்றவூர் பக்தவத்சல பெருமாள். நாங்கள் அடிக்கடி போகிற பெருமாள் இவர் தாங்க. திருப்பதிக்கு கூட நம்ம எப்போ நம்மளை பெருமாள் கூப்பிடுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பக்தவத்சல பெருமாள் கிட்ட நாங்கள் அடிக்கடி போவோங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நானும் அவங்களும் கிளம்பிடுவோம். குலதெய்வ சொம்பில் தண்ணியில் கொஞ்சம் பன்னீர், அதுக்கப்புறம் மஞ்சள் எல்லாம் கலந்து வச்சு நான் அதில் பூ போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வா அதெல்லாம் போட்டிங்களா இன்னமுமே அந்த தண்ணி ரொம்ப மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பிளேட்டு எனக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் பூஜை வச்சுருந்தாங்க, அங்கே கொடுத்தாங்க. சரி, அதை நான் சாமிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. கோமாதா ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்குது. சிலை நான் இப்போ தான் திருப்பதியில் வாங்கினேன். அது லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு வந்த அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். என்கிட்ட நேற்று மல்லிகைப்பூவும் ரோஸும் இருந்துச்சு, அதனால அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னாலும் நான் வெறுமனே கூட விளக்கேற்றி பூஜை பண்ணிவிடுவேங்க. அகர்பத்தி காட்டி தீப தூப ஆராதனைகள் வீட்டில் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நானுமே தீப தூப ஆராதனை காட்டி முடித்தேங்க.